அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் தான் வருங்கால பிரதமர், அடுத்த பிரதமர் அப்படின்னு சட்டசபையில பேசுறாங்க. இப்படி தொண்டர்களுடைய கோஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதை விட மிக முக்கியமானது இருக்கு. தொண்டர்கள் அமைச்சர்களே பேசி நான் தொண்டரா தான் நினைக்கிறேன். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. இப்போ காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள அமைச்சரவையில அவங்க நீங்க எல்லாரும் பிரதமரா ராகுல் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ராகுல் காந்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் தான் வருங்கால பிரதமர், அடுத்த பிரதமர் அப்படின்னு சட்டசபையில பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் இப்ப வரும்போது இடைப்படதான் ஒருத்தர் பிரதமரான மத்திய அமைச்சராக சொன்னாரு. அதுக்காக இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட வேண்டியது இல்லைங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய முகம், எதிர்கட்சியுடைய முகம், தமிழகத்துல இந்த கூட்டணியுடைய முகம் திரு விஜய் அவர்கள். அவர்களுடைய தலைமையில ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆதரவு தந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால இப்படி தொண்டர்களுடைய கோஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதை விட மிக முக்கியமானது இருக்கு. நான் தொண்டரா தான் நினைக்கிறேன். தமிழகத்துல கடன் சுமை அதிகமா இருக்கும் போது அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் காரு உதவியாளர்கள்லாம் கொடுக்கறதுக்கு தமிழக முதல்வர் அறிவிப்பு கொடுக்குறாரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு ஊழல் செய்யக்கூடாத சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கணும். லஞ்சம் வாங்காத சட்டமன்ற உருவாக்கணும், இருக்க வைக்கணும். லஞ்சம் வாங்காம ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இருக்க வைக்கணும், ஒரு கவுன்சிலரை லஞ்சம் வாங்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அவர்களுக்கு தேவையில்லாத வசதிகள் தேவையில்லை, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். எப்படி நீங்க ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான வசதிகள் இருந்துச்சுன்னா நீங்க திறம்பட செயல்படுவீங்களோ, அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியினுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய சம்பளம் அதிகமாக கொடுக்கணும், தேவையான சம்பளம் கொடுக்கணும். அப்பதான் லஞ்சம் வாங்காம இருப்பாங்க, மண்ணில் காசு வாங்காம இருப்பாங்க, டாஸ்மார்க்ல காசு வசூல் பண்ணாம இருப்பாங்க. அப்பதான் மற்ற விஷயங்கள்ல ஈடுபடாம லஞ்சம் வாங்குற வேலையை விட்டுட்டு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் லஞ்சம் வாங்காமலும், கல்லு மண்ணை வித்து வீடு கட்டாமலும், கட்சிக்காரங்களுக்கு செலவழிக்கிறோம்னு சொல்ற பேர்ல பண்ணாமலும் இருப்பதற்கு மிக முக்கியமானது அவர்களுக்கு உரிய சம்பளம் கொடுப்பது, உரிய வசதிகளை செய்து கொடுப்பது. அப்படி அந்த வகையில உரிய வசதிகளை தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருந்துச்சுன்னா என்னை பொறுத்த மட்டும் அது வரவேற்கத்தக்கது. அதுல குறை கண்டோம்னா அதே நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்புறம் கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழையபடி என்ன மாடல்லாம் நடந்துச்சோ அதே மாடல் திருப்பி ரிப்பீட் ஆகி போயிடும். நீங்க அதனால பழைய மாடலை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா புது வகையில புது துவக்கம்னா அதற்குள்ள வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.